சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரின் கவனமும் ஒரே ஒரு படத்தின் மீது தான் உள்ளது. வேற என்ன படம்? ஜனநாயகன் தான். வினோத் இயக்கத்தில் விஜய் அவரது திரைப்பயணத்தில் நடித்துள்ள கடைசி படம் தான் இது. வருகிற ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில ரசிகர்கள் முந்தி அடித்துக்கொண்டு டிக்கெட்களை வாங்கி குவிச்சிட்டு வராங்க. ரிலீஸ் தேதியை நோக்கி ரசிகர்கள் இருக்க இன்னும் படத்திற்கு தணிக்கைக்குழு சான்றிதழ் கிடைக்காம இருக்கு. அந்த வேலைகளில் படக்குழு பிஸியாக இருக்கிறாங்க. ரசிகர்களும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. இந்த நிலையில வசூல் விவரம் குறித்து தகவல் வெளிவந்திருக்கு. ரூபாய் 300 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என்பதால ப்ரீ புக்கிங் எல்லாருமே தொடங்கிட்டாங்க. பல இடங்கள்ல முதல் நாள் காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. நாடு முழுவதுமே சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்கள் விற்பனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தற்போது படத்திற்கான முன்பதிவு விவரங்களை வைத்து பார்க்கும்போது இந்த படம் முதல் நாளில் 50 கோடி வரை வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்படுது. ஓகே கைஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தினுடைய முன்பதிவு வசூல் போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா ஆகியோர் மூவரும் முதல் முறையாக கைகோர்த்துள்ள திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படத்தை இயக்குனர் சுதா கொங்கரா இயக்க ஸ்ரீலா கதாநாயகியா அறிமுகமாயிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. மலையாள நடிகர் பேசில் ஜோசப், தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய முன்பதிவு அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வெளிவர இருக்கும் இந்த படத்துக்கு முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்குச்சு. இதுவரைக்கும் முன்பதிவில் இந்த படம் 1.26 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வருகிற நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும், ஜனநாயகனுடைய படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.